இது வந்து வார்டு நம்பர் 15 தலைவர் எஸ் ராஜேந்திரன் அவருடைய முயற்சினால தான் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ரேஸ் ஆன இருக்குது. இந்த ரேஸ் ஆனுங்கிற டைம்ல வந்து ஏகப்பட்ட பிரச்சனைங்க ஆச்சுங்க சார். ஏகப்பட்ட பிரச்சனைங்க. அந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணி எவ்வளோ போராடி ಈಗ ಅವನು ನಾನು ಇಲ್ಲೇ ಕೂತ್ಕೊಂಡಿದ್ದೆ ಈ ಜಾಗನಲ್ಲಿ. ಇವನು ಬರಲಿ ಸೆಕ್ಯೂರಿಟಿ. ಇಲ್ಲಿ ಜನ ಎಲ್ಲ ಇದ್ದಾರೋ ಅವ್ನು ಸೆಕ್ಯೂರಿಟಿ ಈಗ ಬರಲಿ. ನಾನು ತೋರಿಸ್ತೇನೆ ನನಗೆ ಅವನು ಯಾರು. ನಾನು ತೋರಿಸ್ತೇನೆ ನನಗೆ ಅವನು ಯಾರು. படிச்சு வரா விசில் ஒன்னு அடிச்சு வரா தடைய வச்சா உடைச்சு வரா தளபதி. ಗೌರ್ಮೆಂಟ್ ಸ್ಯಾಂಕ್ಷನ್ ಆಗಿ ಕಟ್ತಾ ಇದ್ದೀವಿ ನಾವು ರೀಡಿಂಗ್ ರೂಮ್. ಆಯ್ತಲ್ಲ ಮನೆ ಕಟ್ಟಿದ್ದಾನಲ್ಲ ಈಗ ರೀಸೆಂಟ್ ಆಗಿ ಇನ್ನು ಪ್ಲಾಸ್ಟಿಕ್ ಹೊಡಿತಾ ಇದ್ದಾನಲ್ಲ ಅವನೇನು ಮಾಡ್ತೀಯ ಅಂತ ಕೇಳ್ಬೇಕು ಸರ್. ಈಗ ಹೋಗ್ತೇನೆ ನಾನು ಅಲ್ಲಿ. ನಾನು ಬರಲ್ಲ ಸ್ಟೇಷನ್ ಹತ್ರ. ಓಕೆ ಸರ್. ಈಗ ಸುಮ್ಮನೆ ಕೂತ್ಕೊಳ್ಳಿ, ಉಳಿದಿರೋದು ನಾನು ನೋಡ್ಕೊಳ್ತೇನೆ. ಈಗ ಸುಮ್ಮನೆ ಕೂತ್ಕೊಳ್ಳಿ, ಉಳಿದಿರೋದು ನಾನು ನೋಡ್ಕೊಳ್ತೇನೆ. ನಾನು ಸೀನಿ ಕಾಂಟ್ಯಾಕ್ಟ್ ಹೋಗಿದ್ದೇನೋ. ಇಲ್ಲಿ ಇ.ಟಿ. ಬ್ಲಾಕ್ನಲ್ಲಿ ಒಂದು ರೀಡಿಂಗ್ ರೂಮ್ ಕಟ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಸ್ಯಾಂಕ್ಷನ್ ಆಗಿದೆ ಮುನ್ಸಿಪಾಲ್ಟಿನಿಂದ. ಲೆಟ್ರ್ ತಗೊಂಡು ಬನ್ನಿ ಮುನ್ಸಿಪಾಲ್ಟಿನಿಂದ ಲೆಟ್ರ್ ತಗೊಂಡು ಹೋಗಿದ್ದಾನೆ. ಅವ್ನು ಏನು ಹೇಳ್ತಾನಂದರೆ ಐ ಆಮ್ ವೆರಿ ಓನ್ಲಿ ಮಿಡ್ಲ್ ಮ್ಯಾನ್, ಇಟ್ ಈಸ್ ಸೆಂಟ್ರಲ್ ಗೌರ್ಮೆಂಟ್ ಪ್ರಾಪರ್ಟಿ ಅಂತಾನೆ. ಅಪ್ಸ್ಟೇರ್ಸ್ ಎಲ್ಲ ಕಟ್ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಆವತ್ತು ಇವನು ಮಿಡ್ಲ್ ಮ್ಯಾನ್ ಏನು? ಹಾಂ, ನೀವೇ ಯೋಚನೆ ಮಾಡಿ ಸರ್. ಅವ್ನು ಇದಾನ ಸ್ವಲ್ಪ ಫೋನ್ ಮಾಡಿ ಸರ್. ನೋಡಿ ಸರ್. ಹಾಂ, ಬನ್ನಿ ತೋರಿಸ್ತೇನೆ. ಅಪ್ಸ್ಟೇರ್ಸ್ ಎಲ್ಲ ಎಷ್ಟು ಜನ ಕಟ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. ಲೆಟ್ರು ತಗೊಂಡು ಬನ್ನಿ ಮುನ್ಸಿಪಾಲ್ಟಿನಿಂದ ಹೇಳಿದ್ದಾನೆ. ಎಸ್ ಸರ್. ಹೌದು ಸರ್. ಇಲ್ಲೇ ಅದು ಯಾರು ಸರ್ ಕೇಳಬೇಕು? ನೀವೇ ಹೇಳಿ ಸರ್. ನಾನೇ ಅದೇ ಕೇಳ್ಕೊಂಡು ಇಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಂಡಿದ್ದೇನೆ. ನಿಮ್ಗೆ ಅಪ್ಸ್ಟೇರ್ಸ್ ಕಟ್ಟಲಿಕ್ರಾ? ಆ ಸೆಂಟ್ರಲ್ ಗೌರ್ಮೆಂಟ್ ಕೇಸ್ ಕಟ್ಟಲಿಕ್ರಾ? அவர் எது மேலே ஆசைப்படுறதில்ல. அவரது ஆசைலாம் ஒண்ணு தங்கவயல்ல இருக்கிற வாலிப பசங்க நல்லா படிச்சு அறிவோடு இருந்துன்னு இந்த ஊரை காப்பாத்தின்னு போகணுன்ற எண்ணத்துல வாழ்ந்துக்கிற ஒரே ஒரு மனிதர் யாருன்னாக்கா எஸ் ராஜேந்திரன். MA LLB படிப்பு பாருங்க. அவர் படிச்ச படிப்பை தான் எல்லாருமே படிக்கணும். எல்லாம் படிச்சீங்கன்னா உங்களுக்கே நல்லது கெட்டது தெரியறதுக்காக தான் கஷ்டப்பட்டு இந்த பில்டிங் பண்ணிக்கிறார் சார். வணக்கம், ஜெய்பீம் சார். எங்க ஆயனுக்கு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த பில்டிங்கை பாத்தீங்களா சார்? இந்த ஏரியா வந்து வார்டு நம்பர் 15. இது வார்டு நம்பர் 15ல சிவராஜ் நகர்ன்ட்டு இந்த ஏரியா பேர். மெயின் ரோட்லயே தெரியுங்க. நான் தினம் அந்த பக்கம் போறவங்க வரவங்கலாம் பார்ப்பாங்க. இங்க ஒரு பில்டிங் இருந்துச்சுங்க ஃபர்ஸ்ட். இந்த பில்டிங் நீங்க அப்சர்வ் பண்ணீங்களான்னு தெரியாது. பாழஞ்சிட்டு இருந்துச்சு அந்த பில்டிங். எப்ப விழுற மாதிரி இருந்துச்சு. நிறைய பேருக்கு தெரியும் அந்த பில்டிங் என்ன கண்டிஷன்ல இருந்துச்சுன்னு. அந்த பில்டிங்கை வந்து இப்ப ரெனிவேட் பண்ணி இருக்கிறாங்க. ரெனிவேட் மீன்ஸ் டெமாலிஷ் பண்ணிட்டு புதுசாவே கட்டின்னு இருக்கிறாங்க. முந்தனத்து கூட அவ்வளவு பேர் இதுல போயிட்டு எங்கெங்கயோ உட்காந்து பேசி என்னென்னவோ பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணாரு. நான் பண்ணின்னு இருக்கிறது எந்த ஒரு மேரேஜ் ஆலும் இல்ல, ஒரு கிளப்பும் இல்ல, அது மாதிரிலாம் இல்ல. இங்க இருந்த இந்த இடத்த வந்து டெமாலிஷ் பண்ணிட்டு ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றேன், எனக்கு புது இடம் கூட அவர் கேட்கல. இருந்த இடத்துல வந்து இது என்ன கட்டின்னு கட்டினா முழுக்க லைப்ரரிங்க சார். லைப்ரரி எனக்கா படிப்புக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்றது அவருடைய மைண்ட். அதுதான் பசங்களுக்கு படிப்பு இருந்தா பசங்களே வளர்ந்துருவாங்கன்ற எண்ணத்துல தான் அவர் வந்து சின்ன இதுல கூட அவ்வளோ கஷ்டப்பட்டு முந்தனே அவர் இருந்த மனநிலை வந்து KGF எல்லாருக்குமே தெரியும். எல்லாம் அந்த வீடியோ பார்த்திருப்பீங்க.
என்ன மாதிரி ஒரு சூழ்நிலையில இருந்தார். அன்னைக்கு என்ன மனநிலை என்னான்ட்டுன்னு எல்லாருக்குமே தெரியும். கேஜிஎஃப்ல அவ்வளவு வழியில இருந்து கூட வந்து இங்கே ரோட்லயே உக்காந்தாரு சார். அது கூட எல்லாம் பார்த்திருப்பாங்க. உக்காந்து அது ஒரு பக்கம் வச்சுட்டு என் ஊர் வாலிப பசங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக அன்னைக்கு அவ்வளவு போராடி எல்லாமே பண்ணின்னு இருக்கிறாரு. ஆனா இதை வந்து கட்டக்கூடாதுன்ட்டுன்னு சிலர் யாரோ கொஞ்சம் இருப்பாங்க இல்லையா, ஒரு மூட்டை அரிசி பேக்ல ஒரு 10 பூச்சி அரிசி வந்தே வரும் தானே சார். இது இயற்கையுடைய நீதி, இது அவ்வளவுதான். இது நீங்க பரிசுத்தமானதுன்னு சொல்றதுக்கே இல்ல சார். தாய்ப்பாலை ஒண்ணு விட்டுட்டு எல்லாத்துலயும் கலப்படம் வரும். அது மாதிரி இங்க இருக்கிறவங்களே சிலர் அவங்களுக்கு ஆவாதவங்க இதுனாவும் அவரினாவும் கட்டிக்கின்னு அவரும் நீங்க உக்காந்துக்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. இந்த ரூம்னால அவருக்கு எந்த பெனிஃபிட்டும் இல்ல. யாரும் நினைச்சுன்னுக்குறாங்க இது கட்டிக்கின்னு அவர் இங்க போர்டு போட்டுருவாரு, திஸ் ப்ராப்பர்ட்டி பிலாங்ஸ் டு எஸ் ராஜேந்திரன் எம்ஏ. சார் எதுனா கொஞ்சம் அறிவோடு நடந்துக்கோங்க சார். வார்டு நம்பர் 15 இதோ நிக்க வைக்கல சார் அவரு. இங்க வந்து இந்த இவ்வளவு பேர் இந்த இடம் இருக்குதுங்களே, இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல பார்க் பண்ணணும். யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாம் போயிட்டு வெயில்ல அங்கங்க கஷ்டப்பட்டு உட்காடுறாங்க நம்ம பிள்ளைங்க எல்லாம். ஒரு லைப்ரரி, இந்த லைப்ரரி கட்டிட்டு வெளியில பார்க் எல்லாம் இவ்வளவு பேர் மேசிவ் இடம் இருக்குது. முனிசிபாலிட்டியில அவருக்கு இந்த ஃபண்ட் ரிலீஸ் ஆயிருக்கு சார். இது சாங்ஷன் பண்ணிக்கிறாரு அவரு. எந்த வார்டுக்கும் ஆகல. அப்ப எவ்வளவு ஒரு போராட்டம் இருக்கும், எவ்வளவு போராடித்த சாதிச்சு எத்தனை வந்திருப்பாரு. எனக்கு வர வேண்டியது வந்துடணும். அவரது மைண்ட் என்ன, யாருக்குன்னா போய் சேரணும், அது சேர்ந்தோம்னு ஆசைப்படுறவரு. வார்டு நம்பர் 15க்கு ரீடிங் ரூம் புதுசா வரணும், வர வச்சிட்டாரு. இங்க பார்க் வரணும், அதுவும் வர வைக்கிறாரு. இத கொஞ்சம் தயவுசெய்து எல்லாரும் புரிஞ்சுக்கணும், கொஞ்சம் புரிஞ்சுக்க நடந்துக்கோங்க. ஏன்னாக்கா சிலர் நினைக்கிறாங்க இது நாவோ யாரோ இருக்கிறாங்க சார் எல்லா இடத்துலயும். அதான் நான் அப்ப சொன்னாங்களே, ஒரு மூட்டை அரிசியில ஒரு 10-20 அரிசி வந்தே வரும் கெட்ட அரிசின்னு. அது மாதிரி இங்க இருக்கிறவங்களே கெடுதல் பண்றாங்க. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க தயவு செய்து. இது பண்ணி நிற்கிறது யாருக்காக? தங்கவயல் வார்டு நம்பர் 15 முழுக்க இது வார்டு நம்பர் 15 சொந்தமான பில்டிங். இது வார்டு நம்பர் 15 சொந்தமான இடம். இந்த இடத்த வந்து புதுப்பிச்சு பார்க்கெல்லாம் பண்ணி அழகா பண்ணி புளிய கையில ஒப்படைக்கணும்னு ஆசைப்படுறாரு. டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் ஸ்டாச்சு பாருங்க சார். இந்த வார்டுல இருக்கிறவங்க எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்கிறாங்க, நான் பேரெல்லாம் சொல்லக்கூடாது. அவங்க என்ன கேட்டுக்கிறாங்க நிறைய முறை, இது மாதிரி அந்த எதனா ஒன்று பண்ணும் டாக்டர் பாபா சாஹேப்க்கு ஒரு சின்னதா காம்பவுண்ட் மாதிரி எல்லாம் போடணும். அப்பவே நான் சொன்னேன். நான் இப்ப அவங்க இந்த வீடை பாக்குறவங்களுக்கு தெரியும். நான் அப்பவே சொன்னேன், ஒரே ஒருத்தர் நாள் தான் முடியும். எஸ் ராஜேந்திரன் கிட்ட போங்கப்பா, நீங்க கண்டிப்பா அவர் பண்ணி தருவார்னு சொன்னேன். ஆனா இன்னைக்கு வார்டு நம்பர் 15 அவரே இருக்கிறதுனால, அவர் பொறுப்புக்கிறதுனால எல்லாமே சுலபமா முடிச்சு கொடுத்துக்கிறாரு. இத பாக்குறவங்க தயவு செய்து எந்த விதமான தப்பான எண்ணங்கள் இருந்தாக்க எடுத்து போட்டு ஏலக்காரோட சேர்ந்து எல்லாருக்கும் உதவியா இருக்கிற மாதிரி நடந்துக்கோங்க. தவறு நடக்கும் தான், அதை மாத்திக்கிறது தான் மனித நேயம். நீங்க மாறுவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ஜெய் பீம், ஜெய் ஹிந்த், ஜெய் கர்நாடகா.